அடடடடடே லக்ஷ்மி உட்காரு. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, அதை சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லு. லக்ஷ்மி அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அர்ஜுன் தம்பி குடிக்கிறதையே நிறுத்திட்டாரு. அவங்க சொன்ன வார்த்தையால அர்ஜுன் தம்பிக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னா, வாழ்க்கை முழுக்க லக்ஷ்மி அம்மா அர்ஜுன் தம்பி கூடவே இருந்தாங்கன்னா அவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையால யாரோ ஒருத்தரால மாற்றம் வர்றது இயல்புதான். அர்ஜுன் தம்பி வாழ்க்கையில இந்த லக்ஷ்மி அம்மாவால ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் எப்பவும் இப்படியே இருக்கணும்னா லக்ஷ்மி அம்மா அர்ஜுன் தம்பியோட காலம் பூரா சேர்ந்திருந்தாதான் இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு தோணுதுமா. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்வத்ரதர் பக்தராத்யாஹ வார்ஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. அம்மா, குழந்தைய அவர்கிட்ட கொடுங்க. இன்னையிலிருந்து இந்த குழந்தை என்னோட பொண்ணு. நான் இந்த குழந்தையை தத்தெடுக்க போறேன். அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி தெரியல ஆண்டி. சின்ன குழந்தை உருவத்துல வந்திருக்கிற வாமன அவதாரம் மாதிரி இருக்கு. அதோட 3வது அடியில என்ன பாதாளத்துக்கு அனுப்பிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒரு சில அற்புதங்கள் எதுக்கு நடக்கும், ஏன் நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது மனிஷா. மித்ராக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்க. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு புது மாற்றம் அந்த குழந்தை ரூபத்துல தான் வரப்போகுது. மித்ராவுக்கும் அந்த பாப்பாவுக்கும் இனியிலிருந்து பந்தம் ஆரம்பிக்க போகுது. அந்த பந்தம் உன்னோட வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போட்டுருமோன்னு பயமா இருக்கு. இந்த தத்தெடுக்கிற நிகழ்ச்சி முடிஞ்சதும் பேர் வைக்கிற நிகழ்ச்சியும் வைக்க போறாங்களாம். நமக்கு விருப்பம் இல்லைனாலும் விருப்பம் இருக்கிற மாதிரி நடிக்கணும்ல. போலாம். ஓம் ஹோமநாராயணாய நமஹ. ஓம் யஜ்ஞநாராயணாய நமஹ. ஸ்ரீமன் மகாகணாதிபதயே நமஹ. கணானாம் த்வா கணபதிஹிம் அவாமஹே கவிம் கபீனாமமுமஸ்ரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா. ஐயா, தத்தெடுக்கிறதுக்கான சம்பிரதாயம் முடிஞ்சிருது. இன்னையிலிருந்து இந்த குழந்தை உங்க குழந்தை. இப்ப குழந்தைக்கு பேர் வைக்கிற சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆமா, ஆரம்பிச்சிடலாம். நீங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேள்? நீங்க லக்ஷ்மி தேவி பேர் வைக்கிற மாதிரி தெரியல, உங்க மருமக லக்ஷ்மியோட பேர் வைக்கிற மாதிரி தெரியுது. லக்ஷ்மியும் இந்த வீட்ல ஒரு காலத்துல லக்ஷ்மி தேவியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. லக்ஷ்மி பேரையே வைக்கிறோம்னு நினைச்சுக்கங்க. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? புரோகிதரே, நீங்க உடனே பூஜையை ஆரம்பிங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி,
லக்ஷ்மி 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 ஆமா லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மி இங்க பாரு லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மி இங்க பாருங்க மித்ரா, குழந்தையோட காதுல மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு 3 தடவை நீங்க சொல்லிடுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தையோட பேரு மகாலட்சுமின்னு நிரந்தரமா முடிவாயிடும். லக்கி 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 லக்கி. என்ன மித்ரா இது? லக்ஷ்மிங்கிற பேரை ஏதோ லக்கின்னு மாத்தி சொல்லிட்டு இருக்கேல. இன்னொரு தடவை பேரை சரியா உச்சரிங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம். உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு பத்திரிக்கை கூட நீங்க வைக்கலையே. நேரடியா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது என் மருமக இல்ல, எங்க சொந்தக்கார பொண்ணு. அப்படியா? ஏதோ சொந்த பேரனுக்கே செய்யற மாதிரி பேரு வைக்கிற நிகழ்வை சிறப்பா செய்யறதுனால இந்த பொண்ணு உங்க மருமகன்னும் அந்த குழந்தை உங்க பேரன்னும் நினைச்சோம். சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே மகாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அம்மா, குழந்தைக்கு வைக்கிற பேரை குழந்தை காதுல 3 தடவை சொல்லுங்க. ஆத்யந்த ரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே. இன்னில இருந்து உன்னோட அம்மா அப்பா எல்லாமே நான் தாண்டா கண்ணா. பத்மா சனஸ்திதே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. வா 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 வா. Come on, come on, come on, come on. இங்க பாரு, சித்தப்பா வந்திருக்காரு. சித்தப்பாக்கு ஹாய் சொல்லு. வாடா. அரவிந்தா, அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்படியே நம்ம லக்ஷ்மியை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, அந்த கண்ணு அந்த மூக்கு அப்படியே லக்ஷ்மிக்கு பிறந்த குழந்தை மாதிரியே இருக்கு. என் குழந்தைக்கு கண்டவங்களோட முகஜாடை இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க.